ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் புட்டு செய்யலாம். குழா அந்த புட்டு செய்கிறதுக்கு குழா இல்லை, ஆனாலும் நான் கடாயில் செய்கிறேன். அது எப்படி செய்கிறது காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து நான் புட்டு செய்கிறதுக்காக கேவுரு மாவு எடுத்துக்கிறேன். நல்லா ஜல்லடை பிடிச்சி கேவுரு மாவு இந்த கப்பில் வந்து நான் 1 கப்பு கேவுரு மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையானது தேங்காய், நாட்டு சர்க்கரை. இப்போ வந்து இந்த மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சி உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக இல்லாத மாதிரி நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி தொளிச்சு நம்ம பிசையணும் புட்டுக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். மாவு தண்ணி தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஈரப்பதம் வரணும். இந்த மாதிரி நல்லா ஈரப்பதத்தோடு நம்ம கட்டி இல்லாமல் நம்ம மாவு நல்லா கையில் இது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன பண்ணணும், மாவு இப்படி பண்ணாக்கா இப்படி உண்டாகணும். அப்போ இதில் எல்லாம் தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படியே உங்களுக்கு 1-2 கட்டி இருந்துச்சுனாக்கா ஜல்லடை கூட பண்ணிக்கலாம், இல்லை பரவாயில்ல, ஒன்றும் ஆகுறதில்ல. இப்போ இது வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செய்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ வந்து செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கிறேன். கப்பில் செய்யலாம், நம்ம கிளாஸ்லேயும் செய்யலாம், எல்லாத்துலேயுமே செய்யலாம். நெய் கொஞ்சோண்டு தடவலாம், இல்லைன்னா இல்லை வேண்டாம். சும்மா நான் லைட்டாக தடவுறதுல நெய். இந்த மாதிரி கப்புக்கு நெய் தடவிக்கோங்க கொஞ்சம். நான் வந்து இங்கே திருவுள்ள தேங்காய் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இந்த கப்பில் போடலாம். இப்போ வந்து மாவு போடலாம். மாவு போட்டு அமுத்தவே கூடாது, அமுத்தாது சும்மா லைட்டாக இது பண்ணணும். இது மேலே தேங்காய் போடலாம். போட்டு அமுத்தக்கூடாது. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு நான் தண்ணி வச்சுக்கிறேன். சுடு தண்ணி நல்லா காஞ்சினுக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் எது இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிங்கு வைக்கிறேன். நான் இது உள்ள தண்ணி ஊற்றிட்டுக்கிறேன். நான் இதில் நான் ஒரு ரிங்கு வச்சு இந்த ரிங்கு மேலே நான் தட்டு வைக்கிறேன். தட்டு வச்சு இந்த கப்பு வைக்கிறேன். நம்ம கப்பில் கூட செய்யலாம், கிளாஸில் போடலாம், இல்லை சின்ன கப்பில் செய்யலாம். எதுனா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி, நல்லா காற்று போகாத ஒரு மூடி எடுத்து நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடணும். மூடிட்டு இது ஒரு 10, 12 இல்லை 13 நிமிஷம் கூட இருக்கட்டும். வெந்த பிறகு இது நல்லா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லோவில் வச்சிடலாம். வாங்க, இப்போ நம்ம புட்டு வெந்துருச்சா பார்க்கலாம். நான் வச்சு 12-13 நிமிஷம் ஆகுது பாருங்க. இப்போ புட்டு வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துன்னு இப்படி குத்தி பாருங்க.
பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லைனாக்கா அப்படி தெரியலனாக்கா இப்படி கையில் எடுங்க, எடுத்துகிட்டு பாருங்கள். இப்படி பண்ணால் இந்த பாருங்கள் உண்டை வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உண்டை ஆச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம புட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், இப்போது புட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி செய்ததுன்னு பார்த்துருப்பீங்கோ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.